Hi students, welcome back to Only One Marks channel. So 12th standard score 90 plus seriesல இன்னைக்கு day 3 என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா physics பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பயாலஜி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். அது ஒன்றும் நம்மளால கிரியேட் பண்ண முடியல. ஸோ அதனால ஃபிசிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபிசிக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். சரி, இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா padida.com நம்ம வெப்சைட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த வெப்சைட்ல வந்து 12th ஸ்டாண்டர்ட் எல்லா சப்ஜெக்ட்டும் நான் 1 by 1 இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அட் ப்ரெசென்ட் ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ஃபிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா padida.com padidwa.com இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், இல்லை கமெண்ட்ல தரேன். போங்க, வெப்சைட் உள்ள போங்க. இந்த மாதிரி 10th 11th 12th இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் உள்ள போங்க. 12th ஸ்டாண்டர்ட் உள்ள போனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கும். ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. கெமிஸ்ட்ரி நான் சும்மா டம்மியாக போட்டு வச்சு இன்னும் 1 or 2 டேஸில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஃபிசிக்ஸ் உள்ள போங்க. ஸோ ஃபிசிக்ஸ் உள்ள போட்டிங்கன்னா 2 marks 3 marks அண்ட் 5 mark கொஷின்ஸ் இருக்குது. இதில் 2 marks மட்டும் பார்த்தீங்கன்னா வித் ஆன்சர்ஸோடவே இருக்குது. நீங்கள் இதிலே படிச்சுக்கலாம். 3 marks அண்ட் 5 marks அட் ப்ரெசென்ட் கொஷின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொஷின்ஸ் மட்டும் எடுத்து வச்சு உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் ஃபியூச்சரில் டைம் இருக்கும்போது 3 marks அண்ட் 5 marksம் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிவிடுவேன். ப்ளஸ் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எங்கேருந்து எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண உங்கள் ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், குவார்டர்லி, செகண்ட் மிட் டேர்ம், ஹாஃப் இயர்லி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டியூஷன் பசங்கக்கிட்ட இருந்து 5 years கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுலேருந்து கிரியேட் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இது நான் லாஸ்ட் 3 years கொடுத்துட்ருக்கேன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு. ஸோ அதனால் இது வந்து நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் பார்த்தாலே போதும், 90 மேலே ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் இங்கே இருக்குது. போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இதான் வெப்சைட்டு, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 2 marks உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு லெசன் வைஸ் கொடுத்துருக்கேன். அந்த லெசன் கிளிக் பண்ணீங்கன்னா இதுலேயே நீங்கள் படிச்சுக்கலாம் 2 marksலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி படிச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த இடத்துல மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன்லேயே வரும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. ஸோ வெப்சைட் வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் லோட் ஆகிடும். அது நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். நான் கண்டென்ட்ஸ் எல்லா சப்ஜெக்டும் 1 by 1 அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் ரெகுலராக வந்து வெப்சைட்டை வியூ பண்ணுங்கள். அதுலேயே எல்லா சப்ஜெக்ட்லையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்டடி பிளான் எல்லாமே இருக்கும். அப்பப்போ வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஏன்னா நான் புது கண்டென்ட் டெய்லி பேஜ் வந்து நான் மாற்றிட்டே இருப்பேன். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணலாம், பழைய கண்டென்ட்டே உங்களுக்கு காமிக்கும். ஸோ அப்பப்போ வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. எவ்ரி பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பேஜ் வியூ பண்ணுறீங்களோ அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். நியூ கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஓகேவா? ஸோ போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் 1 mark பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து 14 marks வந்திருக்கு. ஸோ நம்ம சேனல்லே 1 mark ஷார்ட்கட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா 14 marks ஈஸியாக வாங்கிடலாம். 2 marks கொஷின்ஸ் படிக்கிறேன். இல்லை, வந்த கொஷின்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் கொடுத்துருந்து வந்த கொஷின் சொல்லிடுறேன். போன வருஷம் வந்து கொஷின் பேப்பர் டஃப். ஸோ நிறைய பேர் கொடுத்த கொஷின்ஸ்லாம் வந்து பெருசாக வரல. நம்ம போன வருஷம் இந்த கொஷின்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். எவ்வளோ கொஷின்ஸ் வந்ததுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸ்டேட் மாலஸ்ட்லாம் கொடுத்துருந்தேன். டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் 3 சம் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர். ஸோ அதனால போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் டஃப். ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட், வாட் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ 2 markல 4 கொஸ்டின் வந்திருக்கு. 3 சம்மு கேட்டிருக்காங்க. மோஸ்ட் அப்படி வராது, ஒரே ஒரு சம் தான் வரும். போன வாட்டி கொஸ்டின் பேப்பர் டஃப்ன்றதுனால 4 கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா 2 markல 5 வந்துடும். நெக்ஸ்ட் 3 markல பார்த்தீங்கன்னா பீட்டா டிகே ப்ராசஸ் நான் கொடுத்துருந்தேன், அது வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின், அதுக்கு அடுத்தது வந்து டிஃபைன் கரண்ட் சென்சிட்டிவிட்டி, ஸ்டேட் த ஃபேக்டர்ஸ் விச் இன்க்ரீஸ் த கரண்ட் சென்சிட்டிவிட்டி. இந்த கொஸ்டின் நான் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வாட் ஆர் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தேன். அப்டெயின் காஸ் லா ஃப்ரம் கூலம்ஸ் லா கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் டிரைவ் த ஈக்குவேஷன் ஃபார் இண்டக்டன்ஸ் ஆஃப் சொலினாய்ட், செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ 5 3 mark வந்து போன வருஷம் வந்திருந்தது. ஓகேவா? மீது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இதுலேயும் 3 markலையும் பார்த்தீங்கன்னா 3 சம் கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக அப்படி கேட்க மாட்டாங்க, ஒரே ஒரு கொஸ்டினாக வரும்.
போன வருஷம் டஃப்ன்றதுனால இந்த மாதிரி வந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வருஷமும் அதுக்கும் முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா 5 2 மார்க் 5 3 மார்க் வந்துடும். 5 மார்க் வந்து எப்பவுமே வந்து எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ வருஷத்துல எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். எந்த 5 மார்க்கும் நீங்க விடுற மாதிரி இருக்காது. ஸோ 5 மார்க்ஸும் நான் படிச்சிடுறேன், உங்களுக்கு அப்பதான் கான்ஃபிடன்ஸ் வரும். 34th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து ஒரு 5 மார்க் வந்திருக்கு. அந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் வரும் பாத்தீங்களா, அதுல ஒன்று வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டா பிரிட்ஜ் வந்திருக்கு. ஓகே, மீட்டா பிரிட்ஜ் வந்திருக்கு. அதுல ஏ பாத்தீங்கன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் அப்டைன் ஈக்குவேஷன் ஃபார் மேக்னிஃபிகேஷன் ஃபார் நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் அண்ட் நார்மல் ஃபோக்கஸிங். இந்த கொஸ்டின் நான் கொடுக்கல, பட் வந்து அதுக்கான ஆப்ஷன் மீட்டா பிரிட்ஜ் வந்திருக்கு. ஸோ எந்த கொஸ்டின்லாம் வரலையும் நான் அதுவும் இந்த இயர் வந்து சேர்த்து ஆட் பண்ணிடுவேன். அதனால நீங்க நம்பிக்கையா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபாலோ பண்ணுங்க, ஃபுல் மார்க் வாங்கலாம். நெக்ஸ்ட் 35ல பாத்தீங்கன்னா calculate the magnetic field produced at a point along the axis of current carrying circular coil. ஸோ current carrying circular coil கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிசம் கொஸ்டின். derive the equation for angle of deviation produced by the prism. ப்ரிசமும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ 35th கொஸ்டின்ல 2 ஆப்ஷனுமே வந்துருக்கு. 36ல பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நான் கொடுத்துருக்கேன். அதுல பி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் பியூர் இண்டக்டிவ் சர்க்கியூட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. பியூர் இண்டக்டிவ் ஆர்எல்சி சீரீஸ் இந்த 3 கொஸ்டின் ஒன்று இருக்கும். அந்த 3 கொஸ்டின்ல இருந்து ஒன்று டெஃபினட்டா வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. ஸோ 36th கொஸ்டின்ல 2 5 மார்க்குமே வந்திருக்கு. 37th பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த அட்வான்டேஜ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். அது நான் கொடுக்கல, வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த கொஸ்டின்லாம் வரலையோ அதையும் சேர்த்து நான் ஆட் பண்றேன், அதுவும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ 37th ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்கியூட் லா. இந்த கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன், வந்திருக்கு இந்த கொஸ்டின். ஸோ 37th கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம், ஒரு 5 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஒரு ஆப்ஷன் வரல. 36ல 2 ஆப்ஷனும் வந்திருக்கு. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லைன். ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ஆக்சியல் லைன் லாஸ்டா கேட்டிருக்காங்க, அந்த 5 மார்க். அதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர், ரைட் நோட் ஆன் மாடரேட்டர்ஸ், கண்ட்ரோல் ராட் அண்ட் கண்ட்ரோலிங் சிஸ்டம். ஸோ 5 5 மார்க்குமே வந்திருக்கு. அதுல 3 5 மார்க் வந்து எல்லா ஆப்ஷனோட சேர்ந்து வந்திருக்கு. 2 5 மார்க்ல வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வந்து நான் போன வருஷமே நான் போட்டிருக்கேன். நீங்க வேணா அந்த வீடியோட லிங்க்கும் இதில் தரேன், அதுவும் நீங்க பார்த்துக்கோங்க. அதுல நம்மள ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க மார்க் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சொல்றது ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம வேற எல்லா சப்ஜெக்டும் போடுறேன், அக்கௌண்ட்ஸ் தவிர எல்லா சப்ஜெக்ட்லையும் நீங்க 90 வாங்குறதுக்கு என்னெல்லாம் தேவையோ 90 மேல வாங்குறதுக்கு எல்லாத்தையும் 1 by 1 அப்லோட் பண்றேன். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணல இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.